வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழைப்பின் மதிப்பு என்ன, ஒரு சாதாரண தொழிலாளரின் வாழ்க்கை எப்படி புனிதமாக மாறும் தெரியுமா? அதற்கு மிக சிறந்த உதாரணம் புனித யோசேப்பு. புனித யோசேப்பு அல்லது சூசையப்பர் தொழிலாளர்களின் பாதுகாவலராக திருசபையால் மதிக்கப்படுகிறார். மே தினம் தொழிலாளர்களின் தினம். முதலில் பொது உடைமையாளர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் 1955ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பியாஸ் மே 1ஆம் தேதியை புனித யோசேப்பு தொழிலாளர் திருநாளாக அறிவித்தார். யோசேப்பு ஒரு தச்சு தொழிலாளி. இயேசுவும் அதே தொழிலை கற்றுக்கொண்டார். இதன் மூலம் திருசபை ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறது: உழைப்பு ஒரு புனிதமான கடமை. யோசேப்பு தனது வாழ்க்கையால் உழைப்பின் மதிப்பை, கடவுளின் திட்டத்தில் மனிதன் செய்ய வேண்டிய பங்கை நமக்கு உணர்த்தினார். இன்றைய உலகில் மனிதன் தனது திறமையாலும் உழைப்பாலும் அற்புதமான சாதனைகள் செய்து வருகிறான். உலகம் ஒரு குடும்பம் போல மாறிவிட்டது. அனைத்து நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன. ஆனால் இந்த முன்னேற்றம் சரியான வழியில் போக வேண்டுமெனில் கடவுளின் வழிகாட்டுதல் அவசியம். புனித யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? உழைப்பு என்பது கடமை, உழைப்பு என்பது மரியாதை, உழைப்பு என்பது கடவுளோடு இணையும் வழி. அவர் அமைதியாக வாழ்ந்தார், ஆனால் மிகப்பெரிய செய்தியை விட்டு சென்றார். உலகை படைத்து பராமரிக்கும் இறைவா, நாங்கள் உழைப்பின் மதிப்பை உணர்ந்து புனித யோசேப்பை போல உங்கள் சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு அருள் தரும். ஆமென்.